இப்போ ஒருத்தர் ஹோம் லோன் எடுக்க போறாரு அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு டியூரேஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும்? மேக்ஸிமம் பீரியடுக்காக எடுக்கிறது நல்லது. எல்லாரும் சொல்லலாம் மேக்ஸிமம் பீரியட் அதிகமாச்சுன்னா அதுக்கு நான் பே பண்ணுற வட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு தோணலாம். மேக்ஸிமம் பீரியட் எதுக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே லோனை ரீக்ளோஸ் பண்ணாதீங்க. இஎம்ஐ லெட் இட் கோ. உங்களுக்கு கிடைக்கிற காசை அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கறது தான் இட்ஸ் தி ரிச் பீப்புள் மைண்ட் செட். கடனே இருக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் காலம் பூரா யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் மணி. வீட்டு லோன் அடைக்கிறத விட்டுட்டு இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மணி வில் பி ஒர்க்கிங் ஃபார் யூ. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது தான் நான் லோன் வாங்குவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் காலம் பூரா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா மார்க்கெட் டைனமிக்ஸில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் லோன் எடுக்கிறத ஃப்ளோட்டிங் ரேட்டில் நீங்கள் எடுத்துட்டு என்டையர் வீட்டு லோனு உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ அதில் ஒரு 20% மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 20 வருஷம் அந்த லோன் பீரியட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் பொழுது நீங்கள் பே பண்ண வட்டி ப்ளஸ் நீங்கள் பே பண்ண பிரின்சிபல் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கின வீடு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. இப்போது எனக்குன்னு ஒரு வீடு வேணும், நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன், என்னால் ஒரு வீடு அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மோட்டிவேஷன் தரும். அது உங்களுக்கு எப்போ அஃபோர்டபுள் ஆகுதோ ஆன உடனே வாங்கிடுங்க. பட் ஒரு வீடை வாங்கிட்டு சரி இன்னொரு வீடு நான் வாங்கி வாடகைக்கு விட்டு அதை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் தி ஒர்ஸ்ட் டிசிஷன். அப்போ இட்ஸ் நாட் அன் அசெட், இட் வில் பி அ லைபிலிட்டி. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வீடு வாங்கணும்னா லோன் எடுத்து தான் வீடு வாங்குறாங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில் வாங்குறது பெட்டரா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ குறையும் இல்லை அதிகமாகும்? ஸோ இதனால இந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது தான் நான் லோன் வாங்குவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் காலம் பூரா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா மார்க்கெட் டைனமிக்ஸில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் லோன் எடுக்கிறத ஃப்ளோட்டிங் ரேட்டில் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா தானாக குறையிற மாதிரி, இல்லாட்டி நீங்களாக பிரான்ச்சுக்கு போய் அதை குறைச்சிக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துட்டு தான் வீடு வாங்குவேன் அப்படின்னு நினச்சா வயசாகும், நாளாக எல்லாமே விலை ஏறும். அதுக்கப்புறம் உங்களால் வீடு வாங்கிறது அந்த அளவுக்கு தள்ளி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் ரேட்டில் போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா நமக்கு பெனிஃபிட். ஸோ இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானால் அப்போ ஃப்ளோட்டிங் ரேட் போடாமே இருக்கலாம் அப்படின்னு கிடையாதுமா. நீ இப்போது ஃபிக்ஸட் ரேட்டு போட்டாலுமே அந்த ஃபிக்ஸட் ரேட்டுங்கிறது 2 வருஷத்துக்கு மட்டும்தான். ஃபிக்ஸட் ரேட்னா அதோட என்டையர் பீரியட் ஆஃப் த லோன் கிடையாது. எனி ஃபிக்ஸட் ரேட்டில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா அது 2 வருஷம் தான். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட் மாறிக்கிட்டு இருக்கும். வேற இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸு அப்புறம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் எப்பப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறாங்களோ ரிசர்வ் பேங்க்கு இவங்களும் ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா ஏறுறதும் தானாக நடக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுன்னா குறையிறதும் தானாக நடக்கும். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் மட்டும். ப்ரைவேட் பேங்க்ஸில் ஏற்றுறத அவங்களே ஏற்றிடுவாங்க. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுன்னா நாம் பேங்க்குக்கு போயிட்டு அது மக்களுக்கு புரிஞ்சு நாம் இதை போய் கேட்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பிரான்ச்சுக்கு போயிட்டு 5000 இல்லை 10,000 அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்ற வேண்டியிருக்கும். அதனால தான் என் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறது, நம்மக்கிட்ட சஜஷன் யார் யார் கேட்குறாங்களோ எல்லாருக்குமே நாம் நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் தான் லோனே அரேஞ்ச் பண்ணி தர்றது. ஏன்னா நாமளாக போய் எதுவும் உட்காந்து தேடிட்டு இருக்க வேணாம். அதனால் ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்டு மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் தானாக ஏறும் தானாக இறங்கும். ப்ரைவேட் பேங்க்கில் எப்பப்பெல்லாம் குறையுதோ நீங்கள் அப்போ பிரான்ச்சுக்கு போயிட்டு யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, இப்போ ஒருத்தர் ஹோம் லோன் எடுக்க போகிறாரு அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு டியூரேஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்?
மேக்ஸிமம் பீரியடுக்காக எடுக்கிறது நல்லது. எல்லாரும் சொல்லலாம் மேக்ஸிமம் பீரியட் அதிகமாச்சுன்னா அதுக்கு நான் பே பண்ணுற வட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு தோணலாம். மேக்ஸிமம் பீரியட் எதுக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா இஎம்ஐ குறையும். இஎம்ஐ குறைஞ்சதுன்னா இப்போது இந்த வருஷத்துக்கு, அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன இஎம்ஐ வச்சுருக்கீங்களோ அதே தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும். இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா அட் தி எண்ட் ஆஃப் அனதர் 5 years or 10 years நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐ வந்து உங்கள் சேலரியில் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே சொல்கிறது, பீரியட் எப்போவுமே அதிகமாக எடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் ஓகே, அதுக்கு எனிவேஸ் யூ கேன் நாட் அவாய்ட் இட். எக்ஸ்ட்ரா பணம் இருந்தாலும் யூ கேன் இன்வெஸ்ட் தட் மணி இன்டு சம் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேன் ரீபேயிங் யுவர் லோன். ஓகே, நீங்கள் ஒரு டியூரேஷன் சொன்னீங்க. ஸோ எந்த டியூரேஷன் கரெக்டாக சொல்லுங்கள்? 20 30 இல்லை 30க்கு மேலேயா? 20 years. ஓகே, பேர் மினிமம் 20. அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ தாராளமாக அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோம் லோன் இஎம்ஐக்காக ஒதுக்கலாம்? உங்கள் சேலரியில் மொத்தமாக 50% தான் இஎம்ஐஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த 50%க்கு உள்ளார தாராளமாக உங்களுடைய இப்போது ஒரு மாதத்துக்கு 1 lakh சேலரி அப்படின்னு சொன்னால் 50,000 வீட்டு செலவுகள் இஎம்ஐ சேர்த்து எல்லாமே சேர்த்து இந்த 50,000 இட் ஷுட் எண்ட். நீங்கள் எங்கே லோன் அப்ளை பண்ணாலும் ஸோ இதான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, இஎம்ஐ எல்லாம் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி. பட் பேங்க்ஸில் அவங்க கால்குலேட் பண்ணும்போது நார்மலாக அந்த பேலன்ஸ் இருக்கிற 50% அவங்க வந்து உங்களுடைய வீட்டு செலவுகள்னு அசியூம் பண்ணிப்பாங்க. வேறஸ் அந்த 50-30-20 ரூல் தான் நாம் அப்ளை பண்ணுறது. அதனால் அந்த 50%க்குள்ளார உங்கள் வீட்டு செலவுகள் ப்ளஸ் இஎம்ஐ இது ரெண்டுத்தையும் அதில் அடக்கிக்கிட்டு 30% ஃபார் யுவர் சேவிங்ஸு, 20% ஃபார் யுவர் வான்ஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். இப்போ நான் 30 லட்சத்துக்கு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் கட்டணும்? எவ்வளோ கம்மியாக உங்களால் டவுன் பேமெண்ட் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 30 லட்சத்துக்கு ஒருத்தர் வீடு வாங்குறாரு, அவர் கையில் 10 lakhs வச்சுருக்காரு கேஷ். நார்மலாக 10% டவுன் பேமெண்ட்டு கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 3 லட்சம் கட்டலாம். நிறைய பேர் சரி ஓகே நம்மக்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கே கட்டிடலாம், இஎம்ஐ குறையும் வட்டி குறையும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இட் மைட் ஒர்க் இன் அ சென்டிமெண்டல் சென்ஸ். பட் லாஜிக்கலாக ஃபைனான்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 லட்சத்தை மட்டும் எவ்வளோ பேர் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு பாக்கி இருக்கிற காசை ஏதாவது ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு என்சிடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 9%, 9.5, 10.5, 11 இதற்கெல்லாமே இருக்குது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வீட்டு லோனுக்கு பே பண்ணுற இஎம்ஐ கரண்ட் சுச்சுவேஷனில் 7.5% இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வெளியே வாங்குறது 10, 10.5 அந்த மாதிரி. இதுலேயே உங்களுக்கு நெட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த லாஜிக் வச்சு பார்த்தா இட் மேக்ஸ் மோர் ஃபைனான்ஷியல் சென்ஸ் டு பே லெஸ் டவுன் பேமெண்ட். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நல்ல அது தூக்கி மார்க்கெட்டில் போடக்கூடாது. ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் லோன் பீரியட் எண்ட் ஆகிற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி குட். இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. என்டையர் வீட்டு லோனு உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் கழித்து நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ அதில் ஒரு 20% மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 20 வருஷம் அந்த லோன் பீரியட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் பொழுது நீங்கள் பே பண்ண வட்டி ப்ளஸ் நீங்கள் பே பண்ண பிரின்சிபல் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கின வீடு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக வீட்டு லோன் அடைக்கிறதுக்கே பணம் பத்த மாட்டேங்குது. இதில் எங்கே சார் 20% தனியாக வர? பட் சொல்கிறேன் யார் யாருக்கு முடியுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி 20% எக்ஸ்ட்ரானா கரெக்டாக அதுவே தான் சேர்க்கணும் இல்லைம்மா. 5% முடிஞ்சால் சேர்க்கலாம். அதாவது என்ன லாஜிக்னு சொல்கிறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட சேலரியில் நீங்கள் வீடு லோன் வாங்குறீங்க, வாழ்க்கை பூரா அதே சேலரியில் இருக்க போகிறீங்க.
சேலரி ஏற ஏற எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிட்டே இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. பட் கண்டெயின் தி எக்ஸ்பென்சஸ். உங்கள் முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதனால் ஒரு இப்போ ஒரு சேலரியில் வாங்குறீங்க, நெக்ஸ்ட்டு ஜாபு போகிறீங்க, அந்த நெக்ஸ்ட்டு ஜாபில் கரெக்டாக அந்த சேவிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பழக்கமாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஜாப் சேஞ்ச் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் யுவர் ஃபைனான்ஷியல் இது. ஸோ அதனால் என்ன மிஞ்சி மிஞ்சி ஒரு 2 இயர்ஸ் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் இட் வில் பி நார்மல். நீங்கள் சேமிக்கிறது உங்களுக்கு அது ஒரு சேமிப்பாகவே இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் நார்மல். நீங்கள் வாங்குகிற சேலரிக்கும் இதுக்கும் எல்லாமே அது இருக்குது. உட்காந்து புலம்புறவங்க புலம்புவாங்கம்மா. ஓகே, இது இல்லை அது இல்லை, என்னால் இது பண்ண முடியல, அது பண்ண எல்லாத்துக்கும் வழி இருக்குது லைஃப்பில். ஓகே, இன்றைக்கி வேலைக்கு சம்பளம் பத்தலையா, வேறு வேலை தேடலாம், ஏதாவது இருக்குது. வழி இஸ் ஆல்வேஸ் தேர். பட் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அது 5% இருக்கலாம். 5% சேர்த்திங்கன்னா 25% ஆஃப் யுவர் ஹவுஸ் இஸ் ஃப்ரீ. 10% சேர்த்திங்கன்னா 50% இஸ் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்கிட்ட ஹோம் லோன் எடுத்து ஒரு 5 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? ஏன்னா முன்னாடி நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே கடனோடு இருக்காதீங்க, கடன் இல்லாமல் வாழ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை பே பண்ணலாமா இல்லை அப்படியே வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதெல்லாம் பழைய தாட் ப்ராசஸ். கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பெரியவங்க எல்லாம். அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கையில் கேஷ் இருந்தால் ஏதாவது லம்சம் கிடச்சிதுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாவது ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயோ இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஃபண்ட்லேயோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன லாஜிக்னா, இப்போது ஒரு 50 லட்ச ரூபா லோனில் கையில் ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 lakhs இதில் போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வரப்போகிற வட்டி தான் உங்களுக்கு குறையும். யுவர் மணி இஸ் கான். ஓகே, அதை நீங்கள் யுவர் அசிஸ்டிங் த பேங்க் ஒன்லி, நாட் யூ. ஸோ அந்த மணி உங்களுக்கு போயிடுச்சு. அது உங்களால் அடுத்த ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது. அந்த பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது அவசர தேவைகளோ இல்லை நல்ல விஷயங்களோ வாழ்க்கையில் நடந்தால் அந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் அமௌண்ட் இருக்காது. வேறஸ் இந்த 5 லட்சத்தையோ 10 லட்சத்தையோ வேறு ஏதாவது ஃபண்டுலேயோ இல்லை என்சிடிலேயோ பாண்டுலேயோ நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வீட்டு லோனுக்கு பே பண்ணுற வட்டியை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இதில் கிடைக்கும். நம்பர் 1. 2வது, இந்த 10 லட்சம் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கும். ஏதாவது நல்ல செலவுகளோ இல்லை அவசர செலவுகளோ வந்தால் தாராளமாக அதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் ப்ளஸ் நீங்கள் பே பண்ணுற வட்டியை விட உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரணுங்கிறதுக்காகவும் தான் எப்போவுமே லோனை வந்து ப்ரீக்ளோஸ் பண்ணாதீங்க. இஎம்ஐ லெட் இட் கோ. உங்களுக்கு கிடைக்கிற காசை அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கறது தான் இட்ஸ் தி ரிச் பீப்புள் மைண்ட் செட். ஓகே, புவர் பீப்புள் மைண்ட் செட் எனக்கு கடனே இருக்கக்கூடாது. ஓகே, எனக்கு கடனே இருக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் காலம் பூரா யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் மணி. ஸோ வீட்டு லோன் அடைக்கிறத விட்டுட்டு இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மணி வில் பி ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ இதுதான் வித்தியாசம். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம். ஏழை ஹி ஒர்க்ஸ் ஃபார் மணி, வேரஸ் ஃபார் பணக்காரங்க த மணி ஒர்க்ஸ் ஃபார் தம். ஓகே, இப்போ நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஆளுங்க கூட எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும், எல்லாருக்குமே வீடு ஒரு கனவு. ஸோ அந்த கனவுக்காக இந்த ஹோம் லோன் எடுக்கிறாங்க. பட் மிடில் கிளாஸ்க்கு இந்த சேலரி ஒரு பெரிய டிமாண்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் வருஷம் நிறைய பேருக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதே கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு. ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இந்த ஹோம் லோன் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றணும். என்னால் முடியாது, எனக்கு நடக்காது இப்படியெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியல்னு ஒரு பாட்டு இருக்குது வலைப்பாண்டியால். அந்த மாதிரி ஒன்று இப்போ இருக்கிற சம்பளம் பத்தலையா வேறு வேலை தேடணும். இப்போ இருக்கிற டேலண்ட்டு பத்தலையா யூ ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் டேலண்ட்.
உங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கான வேலை கிடைக்கும். ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டில் அதுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறத, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அது எந்த அளவுக்கு பயன்படுதுங்கிறத வச்சு தான் அதோட மதிப்பு. அதே மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்லேயும். இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற டேலண்ட்டு தான் நானும் வாச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சா யூ ஆர் நாட் அ மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட் இன் த மார்க்கெட். ஸோ வித்தியாசமாக அதர் தேன் த மார்க்கெட், ஒரு நார்மல் மாஸ் மார்க்கெட்லேருந்து என்னை எப்படி நான் தனிப்படுத்தி காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வேலை தேடினாலோ இல்லை ஒரு டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலோ மட்டும்தான் நம்மளால் அடுத்து ஃப்யூச்சரில் இது பண்ண முடியும். எனி லோன் ஃபார் தட் மேட்டர், வீட்டு லோனும் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்ததுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே ஸ்ட்ரெஸ் தான். 10,000 சம்பாதிக்கிறேன், இஎம்ஐ 5,000 போகுது, அதே கண்டினியூ ஆகிட்டு இருந்தோன்னா சரியாக இருக்கும். விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கும், இந்த 5,000 பத்தாது, பாக்கி இருக்கிற 5,000 பத்தாது, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதை விட்டுட்டு த மொமெண்ட் யூ ஸ்டெப் ஃபார்வர்ட், டேக் த திங்ஸ் இன் யுவர் ஓன் ஹேண்ட், உங்கள் வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணினால் மட்டும்தான் உங்களால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எனி லோன் நீங்கள் கண்டினியூஸாக பே பண்ண முடியும். அதனால் நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுட்டு, நெகட்டிவாக தாட் ப்ராசஸ்ஸே விட்டுட்டு, எனக்கு நடக்காது அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு பதில், சரி யாரோ ஒருத்தருக்கு நடக்குதே, எப்படி பண்ணார் அவர் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே வந்து எனக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ வேலைக்கு சேர்ந்து எத்தனை வருஷத்தில் வீடு வாங்கலாம்? ஏன்னா இப்போ நிறைய லே ஆஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஐடி லே ஆஃப்ஸ். ஸோ வேலை நிரந்தரமாக வந்து இல்லை. ஸோ இதை நம்பி நான் ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு சேலரி தாண்டி நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த ஹோம் லோன் பே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ வேலைக்கு சேர்ந்து எத்தனை வருஷத்தில் வீடு வாங்கலாம்? இப்போது ஃபஸ்ட்டு மாதிரி இப்போது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு சேரும்போது அவங்க தலையில் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை. அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. தாராளமாக அவங்க சேர்ந்ததும் வீடு வாங்கினாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க ஒரு கார்ப்பரேட் லைஃபுக்குள்ளே நுழையும் போதே ஒரு எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிற ஒரு பேர்டனோட நுழையிறாங்க. நிறைய பேருக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்டனோட நுழையிறாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இட்ஸ் நாட் அ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அதாவது இத்தனை வருஷத்துலேயே இத்தனை வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதும், வேலைக்கு சேர்ந்த உடனே வாங்குறதுங்கிறதும் இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ஸோ உங்களுடைய லைஃப்பை பாருங்கள். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே நுழையும் போது எவ்வளோ சுமையோடு நீங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சுமை வந்து கடனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால் எப்போ இந்த சுமைகளை இறக்கி வச்சுட்டு லைஃப்பில் ஒரு வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ நீங்கள் வாங்கினாலே போதும். எவ்ரிபடி லிவ்ஸ் இன் தேர் ஓன் டைம் ஜோன். ஓகேவா? ஒருத்தருக்கு நடக்கிறது எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்குங்கிறது கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கள். அடுத்தவங்க லைஃப்பை பார்த்துட்டு இவன் வேலைக்கு சேர்ந்தவனே வாங்கிட்டானே அப்படின்னு சொன்னால் his life is entirely different. ஸோ நாம் அதை வச்சு நம்மளை இடம் போட்டுக்க வேண்டாம். உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு உங்களால் எப்போ அஃபோர்ட் பண்ண முடியுதோ அப்போது உடனே வாங்கிடுங்க. ஒன்ஸ் அந்த ஒரு இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு வாங்குகிறேன், 1 லேக்குக்கு 800 வில் பி தி ஆவரேஜ் இஎம்ஐ பர் மந்த். ஓகே, கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ 1 crore வாங்கினீங்கன்னா 80,000 you have to pay. ஸோ அந்த அமௌண்ட் இல்லை, ஐ மீன் 1 crore இஸ் an எக்ஸாம்பிள். பட் 40 லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி 40 into 800 அது உங்களுக்கு எப்போ அஃபோர்டபுள் ஆகுதோ ஆன உடனே வாங்கிடுங்க. டோன்ட் வெயிட். ஓகேவா? அது வாங்கின அந்த ஒன்ஸ் அந்த லைஃப் செட்டில் ஆனதும் இஎம்ஐ எனக்கு பே பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் உடனே வாங்கிறது நல்லது. இப்போ கடலெல்லாம் அடைச்சிட்டு வீடு வாங்கலாமா, இல்லை முன்னாடி வீடு வாங்கிக்கலாமா? அலை எப்போ ஓயிறது, நாம் எப்போ கடலில் இறங்குறது. அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடன் இல்லாமல் வாழ முடியாது இப்போது. ஓகே, அந்த அளவுக்கு மிடில் கிளாஸு அந்த அளவுக்கு பணத்தோடு வாழலை. அவங்களுடைய நார்மல் ஆசைகளே ஒரு பேசிக் ஆசைகள் விருப்பங்கள் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கே அவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் கடன் இல்லாமல் வாழ முடியாது. அதை வந்து அந்த கடனில்லா வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தள்ளி வச்சுட்டு, நான் வாங்குகிற கடன் என்னால் அடைக்க முடியுமாங்கிறது நம்பர் 1. நான் வாங்குகிற அந்த கடன் வாங்கி வாங்குகிற அந்த பொருள் எனக்கு தேவையா
அத்தியாவசியமா இல்லை ஆசையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டேக் அ டிசிஷன். இப்போ வீடு ஒரு அசட்டா இல்லையா சார்? ஆமாம், இட்ஸ் அன் அசெட். ஓகே, இட்ஸ் அன் அசெட் வென் இட் கம்ஸ் டு சென்டிமெண்ட்ஸ். ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது இட்ஸ் அன் அசெட், ஃபைனான்ஷியலாக பார்க்கும்போது இட்ஸ் அ லைபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால் இது ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது எனக்குன்னு ஒரு வீடு வேணும், நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன், என்னால் ஒரு வீடு அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மோட்டிவேஷன் தரும். அதனால தான் சென்டிமெண்டல் வேல்யூன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் தர்ற ஒரு விஷயத்துக்கு, அந்த ஒரு சென்டிமெண்டல் வேல்யூக்கு அப்போ உட்காந்து யூ ஷுட் நாட் பி சீயிங் சம்திங் ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ அதை வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது சென்டிமெண்ட்டா, ஓகே எனக்குன்னு ஒரு வீடு இருக்கா, நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஓகே நான் அதை வாங்கிடுறேன். பட் ஒரு வீடை வாங்கிட்டு சரி இன்னொரு வீடு நான் வாங்கி வாடகைக்கு விட்டு அதை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் தி ஒர்ஸ்ட் டிசிஷன். அப்போ இட்ஸ் நாட் அன் அசெட், இட் வில் பி அ லைபிலிட்டி. ஈவன் தோ நீங்கள் ஃபுல் காசை கொடுத்து அந்த வீட்டை வாங்கினாலுமே வருஷத்துக்கு அதனால் வர ரிட்டர்ன்ஸ் 2.5% 3% தான் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில். அதனால் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு வாங்கினீங்கன்னா இட்ஸ் அ லைபிலிட்டி. சென்டிமெண்ட்டுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், என் ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும், சொந்தமாக ஒரு வீடு வேணுங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக கடன் வாங்கி அந்த வீட்டை வாங்கினீங்கன்னா இட் பிகம்ஸ் அன் அசெட். ஒரு வீடு வாங்கி ஒரு லேண்ட் வாங்கினா ஒரு வீடும் இருக்குது, ப்ளஸ் இப்போ எல்லாருக்குமே நிறைய பணம் வந்துச்சுன்னா அந்த வீடு ஹோம் லோன் போயிட்டே இருக்கட்டும். ஸோ இன்னொரு பக்கம் பணம் வந்துச்சுன்னா லேண்டு தான் வாங்க போவோம். இன்னுமே லேண்ட் கோல்டு அந்த சென்டிமெண்ட் மாறவே இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் லேண்டு வாங்கினா அது நல்ல ஆப்ஷன். லேண்டுக்கு நல்ல ஆப்ஷன் தான், இட் இஸ் நெவர் த வாஸ்ட் ஆப்ஷன். ஆனால் எந்த மாதிரி ஏரியாவில் வாங்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஏதாவது ஒரு சென்னையிலேருந்து நான் ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தள்ளி மெயின் ரோட்லேருந்து ஏதோ ஒரு தூரத்தில் யாரோ பிளாட்டு போட்டாங்க அப்படின்னு வாங்குறது வேஸ்ட். அது அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வருஷ கணக்காகும். சென்னையை எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அங்கே அதுக்கேற்ற வசதிகள் வரணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வாழற இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களால் லேண்ட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் தாராளமாக அதை வாங்கி வச்சா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதே தான் இதுலேயும். பட் லிக்விடிட்டி இட்ஸ் அ ஃபேக்டர். எனக்கு உடனே இப்போ லேண்டோட வேல்யூ ஏறிடுச்சுப்பா, எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த லேண்டை விற்கிறதுக்கே உங்களுக்கு மினிமம் 6 months ஆகும், 6 months to 1 year. அதுக்கு அந்த பணத்தை நீங்கள் பாண்டுலேயோ இல்லை மார்க்கெட்லேயோ போட்டிங்கன்னா 2 நல்ல அமௌண்ட்டை எடுத்து யூ கேன் ஸ்பெண்ட் இட். ஓகே, இன்னும் எந்த மாதிரியான சென்டிமெண்டல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஹோம் லோன் வாங்கும்போது பண்ணுறாங்க? இன்னொரு சென்டிமெண்டல் மிஸ்டேக்குன்னு அதான் ஃபஸ்ட்டு சொன்னது, எனக்கு ஒரு வீடு வாங்கிட்டேன், நான் அதில் தங்கிட்டு இருக்கேன், நான் ஐ ஹாவ் மணி டு இன்வெஸ்ட் இன் அ செகண்ட் ஹோம். அப்போ லோன் போட்டு வீடு வாங்கி வாடகைக்கு விடுறது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ஒரு வீட்டு ஒரு நல்ல ஏரியாவில் டபுள் பெட்ரூமு ஒரு 1000 square feetனாலே 20,000 தான் உங்களுக்கு கிடைக்கும் வாடகை, அதுக்கு மேலே வாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வீட்டோட விலை 1 crore கம்மியாக இருக்காது. நீங்கள் 1 crore 80,000 லோன் இஎம்ஐ வரும், 80,000ல் 20,000 தான் உங்களுக்கு வாடகை வரும், அதுக்கப்புறம் பாக்கி 60,000 உங்கள் கையிலேருந்து அதை நீங்கள் போடணும். பேங்க்கோட புக்ஸில் அப்பார்ட்மெண்ட் இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஸோ நாளைக்கு 20 வருஷம் கழித்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற வேல்யூ காமன் ஏரியா ஷேர்டு இருக்கு இல்லையா, அந்த லேண்டில் உங்களுக்கு எவ்வளோ பங்கோ தட்ஸ் ஆல் யூ வில் கெட். வேறு யாராவது அப்பார்ட்மெண்ட் கம்பெனிஸ் அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ் அதை வாங்கி மறுபடியும் அதை ரீப்ளனிஷ் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த வீட்டோட வேல்யூ கிடைக்குமே தவிர ஆஸ் பர் த பேங்க் புக்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். நாளைக்கு யாராவது கேஷ் கொடுத்து வாங்கினாலோ இல்லை இது பண்ணி வாங்கினாலோ தான் இவங்களால் மார்க்கெட் வேல்யூ அதுலேருந்து எடுக்க முடியும். அதர் தேன் தட் அவங்க லோன் அப்ளை பண்ணுறவங்களும் இந்த வீட்டுக்காக லோன் அப்ளை பண்ணாங்கன்னா பேங்க் அது டிப்ரிஷியேட்டிங் அசெட்டாக தான் பார்ப்பாங்க. வாங்கின டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் லோன் தருவாங்க. நிறைய பேருக்கு அவ்வளோ கேஷ் வச்சுட்டு அவங்களால வீடு வாங்க வாய்ப்பு இல்லை. அதிகமாக கேஷ் இருக்கிறவங்க பழைய அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க லேண்டு வாங்கிடுவாங்க. ஓகே, இப்போ ஹோம் லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது? வீட்டு லோன் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் அக்ரிமெண்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும்.
இப்போது நிறைய பில்டர்ஸ் எல்லாம் இப்போ லாஸ்ட் வீக் 2-3 பேர் பேசினாங்க. பில்டர் வந்து 84 lakhs இதோட வேல்யூ, அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ. ஆனால் 64 lakhsக்கு தான் எவ்வளோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்டோட வேல்யூ என்னவோ அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போடுறாங்கிறாங்க. அது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நோ, இட் இஸ் நாட் ஓகே. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் தரீங்களோ கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு அக்ரிமெண்ட்டை போடுங்க. எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும், 7% நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வாதாடலாம். இட்ஸ் ஓகே. அந்த 7% எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டுறது இட்ஸ் ஃபார் அ பீஸ்ஃபுல் லைஃப் ஆஃப்டர் யூ பை. இது என்ன ஆகும்னு சொல்கிறேன். நாளைக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி வாங்குகிற பில்டர்ஸ் எல்லாம் 2 அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஒன்று வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு, இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ அந்த பில்டரு இந்த உங்ககிட்ட வாங்குகிற ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஹி ஹேஸ் டு டிக்ளேர் இட் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ். இல்லை நிறைய பேர் பிளாக்கில் வாங்குறதா கூட சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் வந்தால் தென் யூ வில் பி ஆன்சரபிள். நீ எப்படி இவ்வளோ, நீ வீட்டு அக்ரிமெண்ட் இந்த இருக்குது, சேல் அக்ரிமெண்ட் எவ்வளோ இருக்குது, ஏன் இந்த வித்தியாசம் வந்தது, பாக்கி இருக்கிற கேஷை நீ எப்படி பே பண்ண, அதுக்கு ப்ரூஃப் காட்டு, அது பண்ணு, இது பண்ணு, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் போடுறீங்களோ, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் 84 லட்சத்துக்கு வீடு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டில், சேல் அக்ரிமெண்ட்டில் 84 லட்சம் காமிக்கணும். அதாவது கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற அக்ரிமெண்ட்டில். ஓகே, அதுக்கு மிஞ்சி ₹1 கம்மியாகவோ ₹1 ஜாஸ்தியாகவோ அக்ரிமெண்ட் போடவே கூடாது. நம்பர் 1. ரெண்டாவது, அந்த சேல் அக்ரிமெண்ட் போடும்போதே எவ்வளோ அட்வான்ஸ் நீங்கள் தரீங்க, எந்த அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ ஒரு ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்னா எந்த ஃப்ளோரு, எந்த மாடி, காமன் ஏரியா எவ்வளவு, எல்லாமே அதில் இருக்கும். இது வந்து வெறும் இந்த அக்ரிமெண்ட் தானே, அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் தானே அப்படிலாம் இருக்கக்கூடாது. எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுவும் ரொம்ப முக்கியம். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ். அதுவும் 3வது அக்ரிமெண்ட் எல்லாம் போட்ட பிறகு எந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணினாலும் லெட் இட் பி வித்தின் த பேங்கிங் சிஸ்டம். ஒரு டிமாண்ட் டிராஃப்டாவோ இல்லை ஒரு ஆர்டிஜிஎஸ்ஸாவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபராகவோ இந்த மாதிரி மட்டுமே பண்ணுங்க. கேஷ் பேமெண்ட்டு வேண்டவே வேண்டாம். டோன்ட் பே கேஷ், டோன்ட் ரிசீவ் கேஷ். நாளைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் கேஷை வந்து ட்ராக் பண்ண முடியாது. இதை வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. வேற பேங்கிங் சிஸ்டம் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணால் இட் ஸ்டேஸ் ஆன் ஃபார் எவர். எப்போ வேணாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கும். அதனால் ஆல்வேஸ் கோ ஃபார் பேமெண்ட்ஸ் வித்தின் த பேங்கிங் சிஸ்டம். ஓகே, ஹோம் லோன் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.